வருங்கால ஸ்மார்ட்ஃபோன்களில் அதாவது இந்த 2021ஆம் ஆண்டில் பெரும்பாலான ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்ஃபோன்களில் பயனர்கள் காணப்போகும் புதிய அம்சங்கள், மேம்படுத்தல்கள் அல்லது பாணிகளை பற்றிய தொகுப்பே இது. கடந்த 2020ஆம் ஆண்டு வரையிலாக ஃப்ளாஷ்லைட், அலாரம் முதல் 108 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 60x ஜூம் கேமரா வரை எல்லாமே ஒரு ஸ்மார்ட்ஃபோனிற்குள் அடங்கிவிட்டது. இனி வரப்போகும் காலத்தில் வேறு என்னவெல்லாம் ஒரு ஸ்மார்ட்ஃபோனிற்குள் அடங்கும் என்கிற கேள்வி உங்களுக்குள் இருப்பின் இந்த பதிவு உங்களுக்காக. ஏனெனில் இந்த 2021ஆம் ஆண்டில் ஸ்மார்ட்ஃபோன்களில் வன்பொருள் மற்றும் மென்பொருள் வாரியாக மிகவும் பொதுவான அம்சங்களாக அல்லது மேம்பாடுகளாக மாறப்போகும் 11 தொழில்நுட்பங்களை குறித்தே இங்கே பேச உள்ளோம். 1. மலிவு விலையிலான மடிக்கக்கூடிய ஸ்மார்ட்ஃபோன்கள். மடிக்கக்கூடிய ஸ்மார்ட்ஃபோன்கள் இன்னும் பிரபலமடையவில்லை, ஏனெனில் இவைகள் மிகவும் விலை உயர்ந்தவைகளாக உள்ளன. இந்த 2021ஆம் ஆண்டில் சியோமி, ஒப்போ மற்றும் விவோ போன்ற நிறுவனங்கள் தங்கள் மடிக்கக்கூடிய ஸ்மார்ட்ஃபோன்களை அறிமுகப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. போட்டித்தன்மை காரணமாக இவைகளின் விலைகள் இன்னும் குறைக்கப்படலாம். ஒரு கட்டத்தில் சாம்சங் கூட மலிவு விலையிலான மடிக்கக்கூடிய ஸ்மார்ட்ஃபோனை அறிமுகம் செய்தது ஞாபகம் இருக்கலாம். 2. டால்பி விஷன் வீடியோ ரெக்கார்டிங். ஆப்பிளை போலவே ஆண்ட்ராய்டு உற்பத்தியாளர்களும் 2021ஆம் ஆண்டில் தங்கள் ஸ்மார்ட்ஃபோன்களுக்கு டால்பி விஷன் HDR வீடியோ ரெக்கார்டிங் ஆதரவை செயல்படுத்தலாம். 3. அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமரா. ஸ்மார்ட்ஃபோன்களில் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராக்கள் 2021ஆம் ஆண்டில் மிகவும் பொதுவானதாக இருக்கலாம். ZTE ஏற்கனவே அதன் ஆக்ஸான் 20 5G ஸ்மார்ட்ஃபோனில் அண்டர் டிஸ்பிளே செல்ஃபி கேமராவை உட்பொதிந்துள்ளது. சாம்சங் மற்றும் கூகுள் நிறுவனங்களும் இந்த தொழில்நுட்பத்தை தங்கள் ஸ்மார்ட்ஃபோன்களில் கொண்டு வருவதற்காக தீவிரமாக செயல்பட்டு வருகின்றன. 4. லிடார் கேமரா. லிடார் என்பது லைட் டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங் என்பதின் சுருக்கமாகும். லிடார் சென்சார் ஐஃபோன் 12 ப்ரோவின் முக்கிய அம்சமாகும். இது ரேஞ்ச் மற்றும் ஸ்கேனிங் திறன்களை மேம்படுத்த உதவுகிறது. அதாவது ஒரு பொருளை மற்ற பொருட்களின் முன் அல்லது பின்னால் கண்டறிவதில் லிடார் சிறப்பாக செயல்படும் என்று அர்த்தம். இந்த 2021ஆம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்ஃபோன்களுக்கு இந்த சென்சார் வரக்கூடும். 5. சிறிய டிஸ்பிளே அளவு கொண்ட மினி அல்லது காம்பேக்ட் ஸ்மார்ட்ஃபோன்கள். ஐஃபோன் 12 மினி மாடலானது காம்பேக்ட் ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்ஃபோன்களுக்கான போக்கை உருவாக்க வாய்ப்புள்ளது. எனவே இந்த ஆண்டு சிறிய டிஸ்பிளே கொண்ட ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்ஃபோன்களை நாம் எதிர்பார்க்கலாம். 6. பட்ஜெட் 5G ஸ்மார்ட்ஃபோன்கள். குவால்காம் மற்றும் மீடியாடெக் ஆகிய இரண்டும் மலிவு விலையுள்ள ஸ்மார்ட்ஃபோன்களுக்கான 5G இணக்கமான ப்ராசஸர்களை அறிமுகப்படுத்தியுள்ளதால் மிட்ரேஞ்ச் மட்டுமின்றி பட்ஜெட் ஸ்மார்ட்ஃபோன்களில் கூட இந்த 2021ஆம் ஆண்டில் நாம் 5G ஆதரவை எதிர்பார்க்கலாம். 7. அதிக ஸ்மார்ட்ஃபோன்களில் 108 MP கேமரா சென்சார். 108 மெகா பிக்சல் கேமரா சென்சார் 2020ஆம் ஆண்டில் உயர்நிலை ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட்ஃபோன்களில் இருந்தது. அந்த பட்டியலில் சாம்சங் மற்றும் சியோமி ஸ்மார்ட்ஃபோன்கள் உள்ளன. ஆனால் இந்த 2021ஆம் ஆண்டில் இடைப்பட்ட பிரீமியம் ஸ்மார்ட்ஃபோன்களில் 64 மெகா பிக்சல் கேமரா சென்சார்களுக்கு பதிலாக 108 மெகா பிக்சல் கேமரா சென்சார் மாற்றப்படுவதை எதிர்பார்க்கலாம். 8. 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் டிஸ்பிளே கொண்ட ஸ்மார்ட்ஃபோன்கள். 144 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த 2021ஆம் ஆண்டில் மிகவும் பொதுவானதாக இருக்கும். 90 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே ஸ்மார்ட்ஃபோன்கள் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பு வந்தது. 2019ஆம் ஆண்டில் டிஸ்பிளேக்கள் 120 ஹெர்ட்ஸை பொதுவாக்கின. இந்த 2021ஆம் ஆண்டு 144 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே பொதுவாகலாம். 9. 100 வாட்ஸுக்கும் அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜிங். இந்த 2021ஆம் ஆண்டில் வயர்டு மற்றும் வயர்லெஸ் ஆகிய இரண்டுமே 100 வாட்ஸுக்கும் அதிகமான ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆதரவை மிகவும் சாதாரணமாக பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10. பெரிய பேட்டரி. 2020ஆம் ஆண்டில் பொதுவாகவே எல்லா ஸ்மார்ட்ஃபோன்களின் பேட்டரி திறனும் விரிவடைந்தது.
2020ஆம் ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்ட பெரும்பாலான ஆண்ட்ராய்டு ஸ்மார்ட் போன்கள் 4000 mAh+ பேட்டரி திறனை கொண்டிருந்தன. போதாக்குறைக்கு சாம்சங் நிறுவனம் 6000 mAh+ மற்றும் 7000 mAh பேட்டரி கொண்ட ஸ்மார்ட் போன்களை அறிமுகப்படுத்தியது. இந்த 2021ஆம் ஆண்டில் இந்த போக்கு தொடர்வதை நாம் காணலாம். 11. அவுட் ஆஃப் பாக்ஸ் ஆண்ட்ராய்டு 11 OS. ஆண்ட்ராய்டு 11 OS இன்றைய தேதிக்கு வேண்டுமானால் ஆண்ட்ராய்டின் சமீபத்திய பதிப்பாக இருக்கலாம். ஆனால் 2021ஆம் ஆண்டில் அறிமுகமாக உள்ள பெரும்பாலான ஸ்மார்ட் போன்களில் ஆண்ட்ராய்டு 11 OS அவுட் ஆஃப் பாக்ஸ் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.